காங்கிரஸ் கட்சிக்கு 27 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 2 ராஜ்யசபா உறுப்பினர் பதவிகளை வழங்க திமுக ஒப்புக்கொண்டதாகவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் கூடுதலாக சில தொகுதிகளை கேட்டு போராடி கொண்டிருக்கும் போது பிரேமலதா, OPS ஆகியோரை நீங்கள் அனுமதித்தது ஏன்? அவர்களுக்கு தரும் தொகுதிகளை எங்களுக்கு தந்திருந்தால் சந்தோஷமாக போயிருப்போமே என்று ஸ்டாலினிடம் சிதம்பரம் கேட்டதாக தகவல். DMKக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான முருகல் நிலைக்கு காரணம் இந்த தொகுதிகள் இஷ்யூ கிடையாது. அதை தாண்டின வேற ஒரு விஷயம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முருகல் நிலை தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 27 சட்டப்பேரவை தொகுதிகள், 2 ராஜ்யசபா உறுப்பினர் பதவிகளை வழங்க திமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதை அகில இந்திய காங்கிரஸ், அதாவது ராகுல் காந்தி ஏற்பாரா அல்லது இழுபறி நீடிக்குமா என்பது ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். 2006 முதல் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வருகிறது. இந்த முறை அதிக தொகுதிகள் கேட்டு காங்கிரஸ் பிடிவாதமாக இருப்பதா? திமுக காங்கிரஸ் உறவு நாளுக்கு நாள் தேய்ந்து வருகிறது. முதலில் ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கையை வலியுறுத்திய காங்கிரஸ் பிறகு உள்ளாட்சியில் பங்கு என மாற்றியது. அதன் பிறகு 41 சட்டப்பேரவை தொகுதிகள் வேண்டும் என்று கொடிபிடிக்க தொடங்கியது காங்கிரஸ். கடந்த முறை ஒதுக்கிய 25 சட்டப்பேரவை தொகுதிகள், 1 ராஜ்யசபா உறுப்பினர் பதவி மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்க முடியும் என முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக தெரிவித்திருந்தது. இதை ஏற்பது குறித்த உறுதியான பதிலை நேற்று செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் தெரிவிக்க வேண்டும் என திமுக கெடு விதித்ததாகவும் தகவல் வெளியானது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய கிரீஷ் சோதங்கர் 25 தொகுதிகளை மட்டுமே காங்கிரசுக்கு வழங்க திமுக முன்வந்துள்ளது, இதில் எங்களுக்கு உடன்பாடில்லை என்று அதிரடியாக வெளிப்படையாக தெரிவித்தார். They offered us 25 seats, but that is not acceptable to us. Whatever we want, we have given to them. அதைத் தொடர்ந்து ஒரு லோக்சபா தொகுதிக்கு ஒரு பேரவை தொகுதி என்கிற வகையில் 39 தொகுதிகள் வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் வலியுறுத்தியது. இந்நிலையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் ஆகியோர் காணொளி மூலம் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து சென்னையில் ப. சிதம்பரத்துடன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் நேற்று காலை ஆலோசனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் மு.க. ஸ்டாலினை அவரது வீட்டில் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும் உடன் இருந்தார். அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு 27 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 2 ராஜ்யசபா உறுப்பினர் பதவிகளை வழங்க திமுக ஒப்புக்கொண்டதாகவும் 1 ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை இப்போதும், மற்றொரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை 2008 தருவதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு தெரிவித்து முடிவை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் திமுக வலியுறுத்தியது. ஆனால் 30 தொகுதிகளுக்கு மேல் வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் தலைமை விரும்புவதாக தெரிகிறது. பேச்சுவார்த்தையின் போது சிதம்பரம் வருத்தப்பட்டு சில விஷயங்களை கூறியதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நம்மிடம் சில விஷயங்களை தெரிவித்தன. நாங்கள் கூடுதலாக சில தொகுதிகளை கேட்டு போராடி கொண்டிருக்கும் போது பிரேமலதா, OPS ஆகியோரை நீங்கள் அனுமதித்தது ஏன்? அவர்களுக்கு தரும் தொகுதிகளை எங்களுக்கு தந்திருந்தால் சந்தோஷமாக போயிருப்போமே என்று ஸ்டாலினிடம் சிதம்பரம் கேட்டதாக தகவல். அதற்கு ஸ்டாலின், ஒருவேளை நீங்கள் கூட்டணியை விட்டு போய்விட்டால் மாற்று ஏற்பாடு செய்தாக வேண்டுமே, அதற்காகத்தான் என்று பதில் சொல்லி இருக்கிறார். பேச்சுவார்த்தை முடிந்து சிதம்பரம் கிளம்பிய போது, ஒருவேளை கூட்டணியில் இல்லாமல் போனாலும் சித்தாந்த ரீதியில் நாம் ஒன்றுபட்டு பணிபுரிவோம் என்று வருத்தத்துடன் ஸ்டாலின் கூறினாரா? பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை. செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, திமுக எங்களுக்கு கெடு விதிக்கவில்லை, பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை, மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம், எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, தொகுதி பங்கீடு பேச்சு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, முடிவடைந்த பிறகு உரிய வகையில் அறிவிப்போம் என்று மழுப்பலாக தெரிவித்தார்.
மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான், அடிக்கடி தான் சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் போய் சந்திக்கிறோம். அதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. கூட்டணியில் முடிவு வந்துருச்சு. அதெல்லாம் இல்ல. கூட்டணி உறுதியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இழுபெறலாம் ஒண்ணு கிடையாது. இவ்வளவும் சொன்ன செல்வ பெருந்தகை நேற்று தன்னுடைய எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு குறித்து தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார் என்பதை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். முன்னதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆகியோர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் திங்கட்கிழமை மாலை காணொளி மூலம் கருத்து கேட்டனர். அப்போது பல எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்று தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தாவேகோவுடன் கைகோர்ப்பது இப்போதைக்கு சரியாக இருக்காது, முதல்வர் ஸ்டாலினிடம் எப்படியாவது பேசி கூடுதல் இடங்களை பெற முயற்சிப்பதுதான் அரசியல் ரீதியாக சரியாக இருக்கும், இருப்பினும் தலைமை எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று தெரிவித்துள்ளனர். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் மீண்டும் பேசி இன்று புதன்கிழமை இரவுக்குள் முடிவெடுக்குமாறு தன்னுடைய கட்சி குழுவினருக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை வகித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் புதன்கிழமை பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெறுவாரா என்பது தெரியவில்லை. டெல்லியில் ராகுல் காந்தியை கிரீஷ் சோடங்கர் செவ்வாய்க்கிழமை காலையிலும் பிற்பகலிலும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 5ஆம் தேதி கடைசி நாளாகும், அதாவது நாளை கடைசி நாளாகும். அதற்குள்ளாக திமுகவும் காங்கிரசும் சுமூக உடன்பாட்டை எட்டியாக வேண்டும். ஒருவேளை புதன்கிழமை மாலைக்குள் சுமூக உடன்பாடு எட்டப்படாவிட்டால் தேர்தல் கூட்டணி தொடர்பாக ராகுல் காந்தி எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஒரே குரலாக ராகுலை தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகம் தரப்பிடமிருந்து அழைப்பு வந்தபோதும் இதுவரை அந்த கட்சியிடம் எவ்விதமான நேரடி பேச்சுவார்த்தையும் காங்கிரஸ் அதிகாரபூர்வமாக மேற்கொள்ளவில்லை. ஆனால் விஜயுடன் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடக்க நிறைய வாய்ப்புள்ளது. எதுவும் ரெக்கார்ட் ஆகாமல் பேசுவதற்கு நவீன தொலைத்தொடர்பு வசதிகள் நிறைய வந்துவிட்டன. எனவே காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் இடையே அதிகாரபூர்வமற்ற விதத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக யூகிக்க இடம் உண்டு. அண்மையில் ஹைதராபாத்துக்கு ராகுல் சென்றிருந்த போது ஆதவ் அர்ஜுனாவும் அங்கு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இவை எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கிற போது டிஎம்கே விட்டு வெளியே வர வேண்டும் என்கிற அடிப்படையில் ராகுல் என்ன விதமான கணக்கு போடுகிறார்? ராகுலுடைய கணக்கு என்ன? ஒன்று, நிறைய தொகுதிகளில் வெற்றி பெறுவதை விட நிறைய தொகுதிகளில் போட்டியிடுவதே சாலச் சிறந்தது. அதுவே நீண்ட கால நோக்கில் காங்கிரசுக்கு பலன் தரும். இரண்டாவது, திமுகவுடன் கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் சில தொகுதிகளில் வெல்லலாம். விஜயுடன் கூட்டணி வைத்தால் புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கலாம், கேரளத்தில் ஸ்வீப் பண்ணலாம். இது ராகுலின் முதல் கணக்கு. மூன்று, தங்களுக்கு ரொம்ப தேவையில்லாத தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிடமிருந்து காங்கிரஸ் விலகி நின்றால் திமுக தோற்கும். இதன் மூலம் திமுகவுக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை உணர்த்த முடியும். இதை வைத்துக் கொண்டு 2029 லோக்சபா தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்டு பெறலாம். இது ராகுலின் இரண்டாவது கணக்கு. 4, ஒருவேளை ஏதோ சில காரணங்களால் திமுக கூட்டணியிலேயே தொடர்வது என்று முடிவெடுத்தாலும் காங்கிரஸை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது திமுக தலைமைக்கு புரிந்திருக்கும். இது எதிர்காலத்தில் காங்கிரஸை மரியாதையுடன் திமுக நடத்துவதற்கு வழி அமைக்கும். இவையெல்லாம் ராகுல் காந்தி போடுகிற கணக்குகள். இந்த கணக்கு சரியா இருக்குமா, இது சரியான கணக்கா தப்பு கணக்கா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். சோ இதன் மூலம் அழுத்தம் கொடுத்து கடைசியில வேற வழி இல்லாமல் டிஎம்கே வளைந்து கொடுத்து அவர்கள் கேட்ட அளவுக்கு தொகுதிகளையும் கொடுக்கலாம். அப்படி இல்லையா காங்கிரஸ் வெளியே போய் தாவேகாவுடன் கைகோர்க்கலாம். ஆனால் இதுல என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத பார்க்கணும். ஒருவேளை டிஎம்கே கூட்டணில இருந்து காங்கிரஸ் வெளியே போகிறது என்றால் அதனுடைய இம்மிடியேட் விளைவு என்ன? டிஎம்கே கூட்டணியிலிருந்து ஒரு 5% வாக்குகள் வெளியேறுகின்றன. டிஎம்கே கூட்டணியில டிஎம்கே தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது காங்கிரஸ் தவிர்த்து மீதி இருக்கிற கட்சிகளுடைய மொத்த வாக்கு சதவீதத்தை அப்படியே கம்ப்ளீட்டா டோட்டல் பண்ணினால் கூட
இந்த 5% வராது. ஏன்னா டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் 0.5% 1% கட்சிகள் தான். டிஎம்கே கூட்டணியில் டிஎம்கேக்கு அடுத்த பலம் பொருந்திய கட்சிங்கிறது காங்கிரஸ். அது கையில் ஒரு 4-5% சைஸபிளா இருக்கு. மற்ற எல்லா 0.5% கட்சி. அது அத்தனையும் ஒன்று கூட்டினால் கூட 5%க்கு வராது. அதே நேரத்தில் நீங்க என்டிஏவை எடுத்துங்க. என்டிஏல ஏடிஎம்கே ஒரு பலம் பொருந்திய கட்சி. அதுக்கப்புறம் பிஜேபின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு 11% ஓட்டு இருக்கு. கான்ஸ்டன்டா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 5.5% ஓட்டு இருக்கு. அமமுகவுக்கு 2-2.5% ஓட்டு இருக்கு. சோ என்டிஏ கூட்டணி ஒரு சாலிடான கூட்டணியாக இருக்கிறது. நீங்க அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி காங்கிரஸ் போயாச்சு அப்படின்னா நொறுங்கிருச்சுன்னு அர்த்தம். டிஎம்கே கூட்டணி கலகலத்து போகும். இதுவரைக்கும் அதாவது 2019 டிஎம்கே கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு மாபெரும் வலிமையான கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படிங்கிற அந்த பிம்பம், அந்த பெர்செப்ஷன் நொறுங்கி தூள்தூளாய். அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் வெளியில போயிட்டா டிஎம்கே படுதோல்வி அடைவது திண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில காங்கிரஸ் வெளியே போவதை திமுக தலைமை சம்மதிக்குமா? இவ்வளவுதான் தருவே, இதுக்கு மேல குடுன்னு கேட்டால் போயிட்டு போகட்டும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸை விட்டுருவாங்களா? ஏன்னா காங்கிரஸ் வெளியில போச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு தெரிஞ்சப்போ திமுக தலைமைக்கு தெரியாதா? அப்படின்னா கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒன்று சமாளிச்சு எப்படியும் மேனேஜ் பண்ணி காங்கிரஸ் உள்ளேயே தக்க வைத்துக் கொள்ளத்தான் டிஎம்கே முயற்சி செய்யும். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு ஈஸியா காங்கிரஸை விட்டுற மாட்டாங்க. காங்கிரஸ் போனால் என்ன ஆகுங்கிறது திமுக தலைமைக்கு தெரியும். பட் இவ்வளவுலாம் இல்ல, இன்னொரு கேள்வி இருக்கு. இவ்வளவுலாம் தெரியும்னா அப்புறம் ஏன் இவ்வளவு இழுத்தடிக்கணும்? இவ்வளவு கராரை ஏன் பேசணும்? அது ஒரு கேள்வி இருக்கு. நான் நினைக்கிறேன் இப்ப நாம போடுற இந்த கணக்கு வழக்குகள் இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு வேற ஒரு கணக்கு வழக்கு டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கு இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கணக்கு வழக்கு. இப்ப நாம பேசிட்டு இருக்க நம்முடைய சிந்தனைக்குள்ள வலம் வரக்கூடிய இந்த விஷயங்கள் தாண்டி ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் ராகுல் காந்திக்கும் நெருடலாக இருக்கிறது. இவங்களும் டிஎம்கே சைட்லயும் அதைத்தான் தீர்க்க முடியாமல் திணறுகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சபரீசனை சில RSS தலைவர்கள் சந்தித்தார்கள். அதுல இருந்துதான் டிஎம்கே இன்டெகிரிட்டி மேலேயே ராகுலுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னு. ஏன்னா சபரீசன் தன்னையும் சந்திக்கிறார், RSS தலைவர்களையும் சந்திக்கிறார். RSSனா ராகுல் காந்திக்கு எட்டிக்காய். அதாவது 100% RSS வெறுக்கக்கூடியவர் ராகுல் காந்தி. அப்படிங்கிறப்போ RSS லீடர்ஸோட டச்சில் இருக்கிற ஒரு கட்சி இல்ல டச்சில் இருக்கிற தலைவர்களை அவங்களோட எப்படி நம்ம ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இன்னொன்று தாண்டி நிறைய சந்தேகம் இருக்கிறது ராகுலுக்கு. அதுல ஒரு சில சந்தேகத்தை நேரடியாகவே கனிமொழியிடம் எழுப்பினார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த சந்தேகம்தான் இன்னைக்கு காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற உந்துதலை தந்திருக்கிறது. அப்படின்னா அந்த சந்தேகம் திமுக தலைமையால் சரியான முறையில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஸோ இந்த கோணத்துல பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் இடையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய முருகல் நிலை அப்படிங்கிறது ஜஸ்ட் தொகுதி பங்கீடு சார்ந்தது மட்டும் அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்னா ஏதோ இவங்க இவ்வளவு தொகுதி கேட்கறாங்க, இவ்வளவு தர முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க, அதனால ஏதோ தள்ளுமுண்டு. அது கிடையாது. அதுதான் உண்மையான காரணமா இருந்தா எண்ணிக்கை ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதை தாண்டி வேற ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அந்த வேற ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னு சொல்லல, அது விஷயத்துல ராகுலுக்கு கன்வின்சிங்கா ஒரு பதில் டிஎம்கே சைட்ல இருந்து கிடைக்கலன்னு நான் சந்தேகப்படுறேன். இல்லைன்னா இந்த அளவுக்கு காங்கிரஸும் ஏறி பாடாது. டிஎம்கே விட்டுறக்கூடாதுன்னு இப்படி இழுத்து வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ வேற ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு பிடிபடலை. அது அந்த இரண்டு கட்சிகளுடைய தலைமைகளுக்கு மட்டுமே தெரிந்த தேவ ரகசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணியை முறித்துக் கொள்வதுதான் ராகுல் காந்தியின் திட்டம் என்றால் சிதம்பரத்தை அனுப்பி பேசி இருக்க வேண்டிய தேவை என்ன? நல்ல கேள்வி. ஏன்னா நாங்க இந்த கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதற்காக கடைசி நிமிட முயற்சியை கூட மேற்கொண்டோம்னு காங்கிரஸ் சொல்லிக்கலாம் இல்லையா? எங்க சைடு தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அதுக்கான ஒரு கிரவுண்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு இது இன்டர்பிரட் பண்ணும். அதிக தொகுதிகளில் போட்டியிடுவது ராகுலின் யுக்தி என்றால் அதை ஏன் அவர் லோக்சபா தேர்தல்களில் மேற்கொள்வதில்லை?
இல்லைங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். அதிக தொகுதிகளில் போட்டியிடுவது அப்படிங்கறதுதான் விஷயம்னு எனக்கு தோணலைன்னு சொல்லியிருக்கேன். அதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன் லோக்சபா தேர்தலை மையப்படுத்தி கேட்கறீங்க? 2021 தேர்தலில் 25 தொகுதிகளை அக்செப்ட் பண்ணாங்கல்ல. அப்பவும் ராகுல் ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் பர்சன் தானே, அன்னைக்கே அக்செப்ட் பண்ணாங்க. அப்படி கேட்டு பாருங்களேன். சோ இதுல வெளிப்படையா நம்முடைய பார்வைக்கு அதிக தொகுதிகள்ங்கிறது ஒரு சாக்கு. அந்த காரணத்தை சும்மா வெளி உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வேற ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதனால உண்மையை சொல்றதுன்னா டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான முருகல் நிலைக்கு காரணம் இந்த தொகுதிகள் இஷ்யூ கிடையாது. அதை தாண்டின வேற ஒரு விஷயம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.